மார்னிங் மக்களே. ஸோ இங்கே வந்து ஒரு 180 குவான்டிட்டிஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ பிஹைண்ட் திஸ் லாஜிக் என்னென்னா, இங்கே வந்து 85,000 வந்து ஒரு சூப்பரான சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்த கேண்டலில் நான் ஒரு 180 குவான்டிட்டிஸ் இங்கே புட் சைடு இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா க்ரீன் கேண்டில் வந்துருச்சு இப்போது. அண்ட் இந்த கால் சைடில் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பாட் சார்ட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 85,000 அண்ட் இங்கே கால் சைடில் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் சென்செக்ஸில் 85,100 புட் நான் பை பண்ணியிருக்கேன், 180 குவான்டிட்டிஸ். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இங்கே ட்ரை பண்ண போகிறேங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ வாலட்டிலிட்டி ஹையாக இருக்கும், சைட்வேஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும், ப்ரீமியம் டிகே ஆகும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் இது இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ சுத்தமாக மூமெண்டமே இல்லை இங்கே இப்போது. ஸோ கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இன்னொரு 180 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு 1,500 சம்திங் ப்ராஃபிட் வந்துச்சு. திருப்பி இது மூமெண்டம் இல்லை. பார்ப்போம், இதுலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நல்லா ரிஜெக்ஷன் வரும். ஓகே, இங்கே வந்து ஒரு திருப்பி ஒரு 180 குவான்டிட்டிஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ அகெயின் 180 குவான்டிட்டிஸ் ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட். ஸோ மொத்தமாக 360 குவான்டிட்டிஸ் இப்போது ட்ரேட் பண்ண போகிறோம் இங்கே வச்சு. ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் நான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி. பார்ப்போம்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் பிகாஸ் மூமெண்டம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வர நான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. பட் இங்கே வந்து நான் எக்ஸிட் ஆகலை. பட் நீங்கள் அது பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ என்னோடய ட்ரேடிங் வந்து ஸ்டைல் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் ரிஸ்க் வந்து லைட்டாக நான் எடுப்பேன். அது எதுக்குன்னு ரீசன்ஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து இன்னும் வந்து லைக் சென்செக்ஸோட கால் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. இது கரெக்டாக டச் ஆகி திருப்பி அந்த ரிஜெக்ஷன் வந்திருக்கு. சேம் லைக் தட் ஸ்பாட் சார்ட்டில் கூட இங்கே வந்து கரெக்டாக இங்கே டச் ஆகி 85 அந்த ஹை வந்து டச் ஆகி திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஹேமர் இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் எதுவுமே இப்போது எக்ஸிட் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் லைக் சைட்வேஸ் இருக்குது கொஞ்சமாக. ஸோ இது நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகணும். பார்ப்போம் மக்களே. ஸோ இங்கே வந்து நான் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஃப்ரம் 100 to 40 பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். 1:2 வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1:2 சம்திங் 6 or 8 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ இது வந்து இப்போது வந்து 1:2 கரெக்டாக வச்சுருக்கேன் நான். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ திருப்பி ரிஜெக்ஷன் ஆகி நல்லா மேலே போகுது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் கால் சைடு வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக லைக் ஃபால் ஆகலை. பட் இங்கே வந்து புட் சைடு பார்த்திங்கன்னா நல்ல லைக் ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு குட் சைன் ஃபார் ப்ரீமியம் மூமெண்டம் கால் புட் சைடில். ஓகே, நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகிருக்கு லைக் ஸ்பாட் சார்ட்டில் இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன். ஸோ சேம் இன் லைக் கால் சைட் ஆல்சோ இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன். ஓகே, 1000 ரொம்ப நேரம் அப்புறமா 1600 ப்ராஃபிட், 1800 ப்ராஃபிட் வந்திருக்கு. 2000, 2400, 4000, 5000. ஸோ லைக் ஒரு ஹை கொஞ்சம் ஆச்சு பிரேக் ஆகணும். அண்ட் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இஎம்ஐ ரெசிஸ்டன்ஸ். பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு. போத் கால் சைடு அண்ட் புட் சைடோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. கால் சைடில் இஎம்ஐ சப்போர்ட் அண்ட் புட் சைடில் இஎம்ஐ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக 413 இஸ் மை டார்கெட். இது வந்து 40 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் 40 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட். ஓகே, 8000 கிட்ட வந்திருக்கும். 8500, 8700, 9000. ஓகே, நல்ல மூமெண்டம். ஓகே, நல்ல மூமெண்டம் ஆகிட்டு இருக்குது. ஓகே மக்களே, இப்போது நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நம்ம டார்கெட் ஹிட் பண்ணுதா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து புட் சைடில் ஒரு இஎம்ஐ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, கால் சைடில் நல்லா ஒரு ஆரோ இண்டிகேட் பண்ணுது விச் இஸ் டவுன்ஃபால். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 260 குவான்டிட்டிஸ் நான் இந்த எக்ஸிட் பண்ணிடுவேன். நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணோன்னு 260 குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். மிச்ச குவான்டிட்டிஸ் நான் அப்புறமா எக்ஸிட் பண்ணுவேன். பார்ப்போம் இந்த ட்ரேட் பொறுத்து நான் பண்ணுவேன். ஓகே, 413 ஹிட் பண்ணுதா இல்லைன்னு பார்ப்போம். நல்ல மொமெண்டம் வருது, நல்ல ஃபால். ஓகே, நல்ல மொமெண்டம். ஓகே, 11. ஓகே ஓகே நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, மிச்ச டார்கெட்டும் நான் எவ்ரி எக்ஸிட். பிகாஸ் இங்கே வந்து ஒரு திருப்பி ஒரு சப்போர்ட் இருக்குது. 84,900 ஒரு சப்போர்ட் இருக்குனால நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஸோ இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் மார்க்கெட் அகெயின். ஸோ நேற்றும் டிஃபிகல்ட் மார்க்கெட், இன்றைக்கும் டிஃபிகல்ட் மார்க்கெட், பட் வி டிட் ஏ குட் ப்ராஃபிட். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ என்னோடய வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க கைஸ். நான் ட்ரேட் பண்ணுறேன், எப்படி எங்கே வந்து என்ட்ரி பண்ணுறேன், ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, do subscribe to my channel and share my video so that everyone can get benefit from my video. So thank you guys for watching my video. Thank you மக்களே.